Hi, ஒரு previous year question பேப்பர்லேருந்து ஒரு சம் பார்க்கலாமா? Ravi borrowed 13,500 rupees from a bank at a particular rate of simple interest. ஸோ இங்கே என்ன இன்ட்ரெஸ்ட்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ வாங்கியிருக்காரு? பாரோ பண்ணியிருக்காரு பிரின்சிபல் 13,500 ஆஃப்டர் 4.5 years. ஸோ அப்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல்ஸ் 4.5 year. ஓகேவா? He paid 20,790. ஸோ அமௌண்ட் எவ்வளோ? 20,790 டு செட்டில் ஹிஸ் டெப்ட். ஓகேவா? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால இங்கே நமக்கு என்ன கிடையாது? அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR/100. ஸோ அப்போ அமௌண்ட் அப்படின்றது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுனா போட போகிறோம். ஓகே. ஸோ அமௌண்ட் எவ்வளோ? 20,790. ஸோ அதுக்கு முன்னாடி இதை 4.5 இருக்கா? ஸோ இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்பர் ஆஃப் இயர்ஸை இது என்ன பண்ண போகிறோம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். 4 2s are 8, 8 + 1 9, 9/2 years அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, பேக் டு த சம். அமௌண்ட் எவ்வளோ? 20,790. பிரின்சிபல் எவ்வளோ? 13,500. ஸோ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR/100. ஸோ இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு போனால் சப்ராக்ஷனில் போகும். ஸோ 20,970 minus 13,500 ஈக்குவல்ஸ் PNR/100. P எவ்வளோ? 13,500 டிவைடட் பை இந்த 100 முதல்ல எழுதிக்கலாம். இன்ட்டு என்ன எவ்வளோ பார்த்தோம்? 9/2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? PNR/100 தான் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கேயும் பாருங்கள், 20,790 minus 13,500 போட்டிங்க அப்படின்னா 0,927. ஸோ அப்போ 7,290 ஈக்குவல்ஸ் 135 into 9 divided by 2 into R. So 1 9s are 9. 8 9s are 72. Again 1 9s are 9 in the 0. Okay va? So at the 3 table ala podren. 4 3s are 12. Remainder 1. 5 3s are 15. Again 3 ala pota. 2 3s are 6. Remainder 2. 7 3s are 21. 0. Again இப்போ 9 ala போடலாம். 9 5s are 45. 9 3s are 27. 0. And 5 is 5. 6 5s are 30. So அப்போ 6 equals R divided by 2. இந்த 2 இந்த பக்கம் போகிறப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். 6 into 2 equals R. 6 2s are 12. So அப்போ rate of interest 12%. பார்க்கலாமா? எஸ், ஆப்ஷன் ஏ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இவங்க அமௌண்ட்டு, பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா கிடையாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் ஃபார்முலா. ஸோ அமௌண்ட்டுன்றது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு எழுதிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா போட்டு அப்படியே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ இந்த 4 1/2 என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றி சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா கடகடன்னு எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் கைஸ், தேங்க்யூ.